புதுச்சேரியில் முதல் முறையாக கடலுக்கடியில் ஒரு ஜோடி திருமணம் பண்ணியிருக்காங்க. சுமார் 40 நிமிடங்கள் கடலுக்கடியில் மோதிரம் மாற்றி இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தை சேர்ந்தவங்க தான் ஜாண்டி பிரிட்டோ மற்றும் தீபிகா. இவங்க 2 பேருமே ஆழ்கடலில் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இதையடுத்து ஆழ்கடல் பயிற்சியாளர் அரவிந்த் துணையோட இவங்க புதுச்சேரி தேங்காய் திட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு போயிருக்காங்க. அங்கே 50 அடி ஆழத்தில் திருமண ஏற்பாடு நடந்துச்சு. தென்னை ஓலையில் பூக்கள் இணைத்து திருமண நிகழ்வு நடக்கும். அதை கடலுக்கடியில் அமைச்சு மோதிரம் மாற்றி திருமணம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடல் மாசுபாடு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவே திருமணத்தை இங்கே நடத்தணும் அப்படின்னு தெரிவு செஞ்சோம். நம்முடைய கடல்கள், கடல்வாழ் உயிரினங்கள் இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்க இந்த முறையில் திருமணம் செய்தோம். நீருக்கடியில் திருமணம் அப்படிங்கிறது கடல் மாசுபாட்டின் சிக்கலை முன்னிலைப்படுத்த மற்றும் சிந்தனையை தூண்டக்கூடிய வழி அப்படின்னு நாங்கள் நம்பினோம். அதோடு கடல் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்க மற்றவர்களை ஊக்குவிக்கும் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி இவங்களுக்கு பயிற்சி கொடுத்த அரவிந்த் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல் முறையாக நீருக்கடியில் திருமணம் நடந்துச்சு. இவங்க ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் அப்படிங்கிறதால இதில் எந்த சிரமமும் இல்லை. முன்னேற்பாடுகளோட சென்று திருமணம் புரிந்து முன்மாதிரியாக செயல்பட்டோம். தம்பதியோட மொத்தம் 5 பேர் கடலில் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தம்பதியுடைய முயற்சிக்கு பலரும் இந்த வீடியோவை பார்த்து இணையத்தில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.